வணக்க நண்பர்களே, நலமே நலம் தரும் உணவு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது ஒரு குறிப்புங்க. என்ன குறிப்பு பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு கண் எரிச்சல் இருக்கும், கண் வலி இருக்கும், கண் சுக்குரமாக இருக்கணும், தூக்கம் வராது. இதெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா, நைட் டியூட்டி பார்ப்பாங்க. சில பேர் கம்ப்யூட்டரில் உட்காந்து நிறைய வேலை செய்வாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா, இப்போ செல்ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. நைட்டில் தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அந்த டயத்தில் கண்ணுக்கு பாதிப்பு அதிகமாக ஏற்படுத்துங்க. இதுக்கு ஒரு ரிலீஃபான ஒரு குறிப்பு சொல்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னன்னா, ஒரு காட்டன் துணி எடுத்துங்க, பியூர் காட்டன், மிக்சடு இல்லாமல் பியூர் காட்டன் எடுத்துங்க. கர்ச்சீப் கூட வச்சுக்கலாம். நல்லா ஒரு பச்சை தண்ணியில் நனைச்சி புழிஞ்சி கொஞ்சம் ஈரம் அதில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. 2 கண்ணும் படுற மாதிரி போட்டுக்குங்க. அந்த துணி நம்ம இமையில் போய் டச் ஆகணும், அந்த மாதிரி இருக்கணும். ஒரு 1/4 மணி நேரம் நீங்கள் அந்த துணியை வச்சுக்கிங்க. நல்லா தூங்குங்க. தூங்கின அப்புறம் எடுத்துகிட்டு அப்புறம் தூங்கி பாருங்கள். நல்ல ஒரு இன்மையான நமக்கு தூக்கம் கிடைக்கும், நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். இந்த திடீர்னு தூக்கத்தை எழுந்து பார்ப்போம் அதெல்லாம் இருக்காது. நல்ல ஒரு மன நிம்மதியோடு தூங்கலாம். அடுத்த குறி பார்த்திங்கன்னா, நிறைய பேர் ஜுர காலத்தில் கம்பளி எடுத்து போத்திப்பாங்க. அது செய்யவே கூடாதுங்க. கம்பளி என்பது நமக்கு உடம்புல ஹீட்டு அதிகப்படுத்தும், அதாவது கூல் பண்ணாது. குளிருதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கம்பளி போரெல்லாம் எடுத்து போத்திப்பாங்க. அதெல்லாம் போற்றக்கூடாதுங்க. பியூர் காட்டனில் மிக்சட் இல்லாமல் பியூர் காட்டன் போர் எடுத்து யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. அதே போல் நிறைய பேர் இரவில் லைட்டு போட்டு தூங்குவாங்க. லைட்டு போட்டு தூங்குறது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மூளைகள் ஓய்வு எடுக்காமல் போயிடுமான்னு சொல்லுவாங்க. அதனால் லைட் போடாமல் நீங்கள் லைட் போட்டு தான் தூங்குனா, கொஞ்சம் லைட்டு பவர் கம்மி உள்ள லைட்டாக போட்டு நீங்கள் தூங்குங்க. அதுவும் நமக்கு தூக்கத்துக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா, பயணம் செய்யும்போது வாமிட் வர்ற மாதிரி இருக்கும். அதாவது எனக்கு பஸ்ஸே பிடிக்கலங்க, பஸ்ஸில் போனாலே எனக்கு வாந்தியாக வருதுங்கன்னு சொல்லுவாங்க. அதால் பல விசேஷங்கள் அவங்க போகாமலே இருப்பாங்க. பஸ் ஏறினா நமக்கு என்னென்னு தெரிலங்க, லொடலொன்னு வாந்தி வருதுன்னு சொல்லுவாங்க. அதால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கேரி பை எடுத்துகிட்டு போவாங்க. அது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். இந்த வாந்தி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன், குறிச்சிக்கங்க. நம்ம கையில் இருக்கிற பெருவிரல் எடுத்து மூக்குக்கு கீழே மேல் உதட்டில் நடு சென்டரில் நல்லா அழுத்திங்கன்னா வாமிட் வர்றது உங்களுக்கு நின்றுடுங்க, கம்ப்ளீட்டாக நின்றுடும். அது படிப்படியாக நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. நீங்கள் எல்லா பயணத்துக்கும் நீங்கள் போகலாம், உங்களுக்கு வாமிட் வராது. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வித்தியாசம் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும். அதே போல் இன்னொரு குறிப்பு பார்த்திங்கன்னா, நான் பொருள் சொல்கிறேன், குறிச்சிக்கிங்க. சீரகம் 50 கிராம், வெந்தயம் 50 கிராம், ஓமம் 50 கிராம், கருஞ்சீரகம் 50 கிராம், மல்லி 50 கிராம், பெருங்காய கட்டி ஒரு தூள் பண்ணி வச்சுக்கிங்க, அப்பப்போ யூஸ் பண்ணுறதுக்கு. அது நம்ம எத்தனை கிராம்னு சொல்லலை, கட்டி பிறகு வச்சுக்கிங்க. இது என்ன பண்ணுங்கள், எல்லாமே சேர்த்து பொடி பண்ணிங்க. 5 பொருள்: சீரகம், வெந்தயம், ஓமம், சீரகம், வெந்தயம், ஓமம், கருஞ்சீரகம், மல்லி. இந்த 5 பொருள் நீங்கள் மிக்சியில் போட்டு பொடி செஞ்சுக்கிங்க. ஒரு 3 டம்ளர் தண்ணி, அதாவது 3 டம்ளர்னால் 300 ml தண்ணி ஊற்றி இந்த பொடி 1 டீஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த பொடி போடும்போதே இந்த பெருங்காயம் சொன்னல கட்டி, அது கொஞ்சம் கட் பண்ணி அதில் போடுங்க. கொதி முடிஞ்சோடனே ஒரு டம்ளர் வர்ற டயத்தில் எடுத்து நீங்கள் குடிங்க. காலையில் டீக்கு பதிலாக இது குடிங்க. இதில் என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, தொப்பை நிறைய பேர் இருக்கும், அது குறையும். அதே மாதிரி கெட்ட கொழுப்புகள் குறையும். அதே மாதிரி உடல் பருமன் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும். அதே போல் வாய்வுகள் நல்லா வெளியேறும், நம்ம உடம்புல வாய்வுகளே இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல டிப்ஸு. யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ஆடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நமக்கு அடுத்த ஆடியோ போகிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஊக்கமாக இருக்கும். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த செய்தி ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. அடுத்த ஒரு ஆடியோவில் நம்ம சந்திப்போம். வாழ்க வளமுடன், வளர் நலமுடன், வாழ்க பல்லாண்டு. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.